அனைவருக்கும் வணக்கம். இன்னைக்கு பார்த்தீங்கன்னா, நாங்க கன்னியாகுமரி தான் போயிட்டுருக்கோம். கன்னியாகுமரி கரெக்ட்டா 2 ஹவர்ஸ் டிஸ்டன்ஸ் எங்க வீட்லருந்து. நாங்க காலையிலேயே கிளம்பி போயிட்டு சன்ரைஸ் பார்க்கலாம்னு நெனச்சிருந்தோம். ஆனா பார்த்தீங்கன்னா, மத்தியானம் தான் போனோம். கரெக்ட்டா ஒரு 10:00 கிளம்புனோம். 12:00 கன்னியாகுமரி ரீச் ஆயிட்டோம். கன்னியாகுமரி உள்ள பார்த்தீங்கன்னா, செம்ம க்ரவுடு. நாங்க போட்டிங் போலான்னு சொல்லிட்டு போனோம். போட்டிங் பார்த்தீங்கன்னா, செம்ம க்ரவுடா இருந்துச்சு. போட்டிங் போறத பொறுத்தவரைக்கும் உங்களுக்கு நார்மல், ஸ்பெஷல்னு 2 டிக்கெட் சேல் பண்றாங்க. ஒண்ணும் பெருசு இல்ல. நார்மல் வந்து நீங்க ரொம்ப நேரம் கியூல நிக்கிற மாரி இருக்கும். ஸ்பெஷல் வந்து கொஞ்சம் சீக்கிரம் உள்ள போற மாரி இருக்கும். பட் சேம் போட்டிங் தான். நாங்க வந்து நார்மல் தான் சூஸ் பண்ணோம். பட் ரொம்ப நேரமா வெயிட் பண்ணி அரவுண்ட் ஒரு 1 ஹவர் தாண்டிருச்சு. அதுக்கப்புறம் தான் உள்ள போனோம். ஸோ பார்த்தீங்கன்னா தெரியும், இப்போ வந்து போட் எல்லாரும் ஏறிட்டு இருக்கோம். உள்ள பார்த்தீங்கன்னா, லைஃப் ஜாக்கெட்லாம் மேல வச்சிருந்தாங்க. உள்ள யாருக்குமே குடுக்கல. யாருமே லைஃப் ஜாக்கெட் போடாம தான் வந்திருந்தாங்க. போட்ட பொறுத்தவரைக்கும் நம்ம ஊர் டவுன் பஸ்ல இடம் பிடிக்கிற மாரி தான் எல்லாரும் அடிச்சு பிடிச்சு இடம் பிடிச்சிட்டு இருந்தாங்க. உள்ள வந்துட்டோம் ஒரு வழியா. அங்க பார்த்தீங்கன்னா தெரியும், திருவள்ளுவர் சிலை நமக்கு தெரிய ஆரம்பிச்சிருச்சு. பக்கத்தில போயிட்டுருக்கோம். எல்லாருமே ஃபோட்டோஸ், வீடியோஸ்லாம் எடுத்துட்டே வந்துட்டு இருந்தாங்க. நம்மளுமே எடுத்துட்டே போயிட்டுருந்தோம். ஸோ நாங்க கண்ணாடி பாலம் போட்ட பிறகு இப்ப தான் ஃபர்ஸ்ட் டைம் போறோம். ஸோ ஆல்ரெடி நெறைய வாட்டி கன்னியாகுமரி போயிருந்தாலும், நான் போட்ல போனதில்ல. ஸோ இப்ப தான் ஃபர்ஸ்ட் டைம் போயிட்டுருக்கோம். ஒரு செம்ம எக்ஸ்பீரியன்ஸா இருந்துச்சு. உண்மையாவே உள்ள நல்லா தான் இருந்துச்சு போட்ல போறதுக்கு. ஆனா கொஞ்சம் டிஸ்டன்ஸ் தான். உடனே வந்துட்டோம். ஸோ அங்க பார்த்தீங்கன்னா தெரியும், அவங்க போட் எப்படி ஸ்டாப் பண்றாங்கன்ட்டு வரும்போது காட்டுறேன். ஸோ நாங்க உள்ள வந்துட்டோம். உள்ள வந்ததும் உங்களுக்கு விவேகானந்தர் ராக் தான் இருந்துச்சு. ஸோ இங்கேயும் பார்த்தீங்கன்னா, உங்களுக்கு உள்ள என்ட்ரி ஃபீஸ் வந்து ₹30 போட்டிருந்தாங்க. நீங்க அங்க போயும் எடுத்துக்கலாம். இல்லன்னா உங்களுக்கு அங்க லிங்க் ஒண்ணு வச்சிருக்காங்க. நம்ம ஆன்லைன்லயும் போய் டவுன்லோட் பண்ணிக்கலாம். ஸோ ஈச் பெர்சன் நீங்க ₹30 பே பண்ற மாரி இருக்கும். அது போக உங்களுக்கு செருப்புமே வைக்கிறதுக்கு அங்க தனியா இடம் வச்சிருந்தாங்க. அங்க நெறைய பேர் வெளியே செருப்பு போட்டிருந்தாங்க. நாங்களும் இங்க வெளிய தான் வச்சுட்டு போனோம். அது வர்ற வரைக்கும் சேஃபா தான் இருந்துச்சு. யாரும் எடுத்துட்டுலாம் போல. விவேகானந்தர் ராக்க பொறுத்தவரைக்கும் உங்களுக்கு ஒரு பக்கம் கோயில் இருக்கு. இன்னொரு பக்கம் மண்டபம் இருக்கு. ஸோ நம்ம நடுவுல இருந்து பார்க்குறதுக்கு வியூ இந்த மாரி தான் இருக்கும். விவேகானந்தர் ராக்ல இருந்து பார்க்குறதுக்கு. செம்ம வியூவா இருந்துச்சு. அடுத்து பார்த்தீங்கன்னா, கிளாஸ் பிரிட்ஜ் வந்துட்டோம். ஸோ இங்கேருந்து பார்க்க வியூ இப்படி தான் இருக்கு. உள்ள பார்த்தீங்கன்னா, இன்னும் நெறைய ஒர்க் போயிட்டுருக்கு. பட் எல்லாருமே இங்க கிளாஸ் மேல தான் நடந்து போயிட்டு இருந்தாங்க. நாங்களுமே போயிட்டு வீடியோஸ், ஃபோட்டோஸ்லாம் எடுத்துட்டு அப்படியே நடந்து போயிட்டுருந்தோம். உண்மையாவே மேலேருந்து கீழ தண்ணி பார்க்கறதுக்கெல்லாம் சூப்பரா இருந்துச்சு. நம்ம கிளாஸ் பிரிட்ஜ்லேருந்து பார்க்குறதுக்கே திருவள்ளுவர் சிலை செமையா இருக்குது. நல்லா பெருசா பிரம்மாண்டமா இருக்குது. கிளாஸ் வந்து கொஞ்சம் தூரம் தான் போட்டிருக்காங்க. அதுக்கப்புறம் ஏதோ ஒர்க் போயிட்டுருக்கு. ஸோ மேபி இன்னும் கொஞ்சம் எக்ஸ்டெண்ட் பண்ணுவாங்கன்னு நெனைக்கிறேன். மத்தபடி ஃபுல்லா மார்பிள் அந்த மாரி தான் போட்டிருக்காங்க. சரியான வெயில் அடிக்குது. ஆனா நம்மளுக்கு அந்த அளவுக்கு வெயில் தெரியல கால்ல. உண்மையாவே இது எப்படி கட்டுனாங்கன்னே தெரியல. கடலுக்கு நடுவுல அதுவும் செமையா கட்டியிருக்காங்க. செம்ம எக்ஸ்பீரியன்ஸா இருக்கு. வந்தீங்கன்னா கண்டிப்பா வேற லெவல் எக்ஸ்பீரியன்ஸா இருக்கும். நம்ம திருவள்ளுவர் சிலைக்கு உள்ள போறதுக்கு என்ட்ரன்ஸ் வந்துட்டோம். உள்ள பார்த்தீங்கன்னா, இங்கேயும் நல்ல க்ரவுடா தான் இருக்குது. வெளிய 2 பக்கமும் யானை சிலை வச்சிருக்காங்க. உள்ள பார்த்தீங்கன்னா, நெறைய படி இருக்குது. போய்க்கிட்டே இருந்த மாரி இருக்குது மேல போறதுக்கு. உங்களுக்கு வழி எங்க இருக்குன்னு சொல்லி போட்டிருக்காங்க. உள்ள பார்த்தீங்கன்னா, வெறும் ஏறும் வழின்னு சொல்லி தான் போட்டிருக்காங்க. இறங்கும்போது பார்த்தீங்கன்னா, அந்த பக்கம் உங்களுக்கு 133 அதிகாரத்திலருந்து ஒவ்வொரு அதிகாரத்துக்கு ஒரு குறள்னு 133 குறள் போட்டிருக்காங்க. நம்ம ஒரு வழியா ஏறி மேல வந்துட்டோம். ரொம்ப தூரம் ஏறுற மாரி தான் இருக்கு. மேல வந்தீங்கன்னா, செம வியூவா இருக்கும். வெளிய வந்ததும் உங்களுக்கு ஃபுல்லா அந்த பக்கம் கடல், இந்த பக்கம் திருவள்ளுவர் சிலைன்னு சொல்லிட்டு பார்க்கறதுக்கே வேற லெவல்ல இருந்துச்சு. திருவள்ளுவர் சிலைய பொறுத்தவரைக்கும் தெரியும். உங்களுக்கு 133 அடியில கட்டியிருக்காங்க. தூரத்துலருந்து பார்க்கும்போது கூட ஃபுல் வியூ உங்களுக்கு தெரிஞ்சுச்சு. ஆனா பக்கத்துலருந்து பார்த்தீங்கன்னா, உங்களுக்கு டாப் அந்த அளவுக்கு தெர்ல. இங்க பார்த்தீங்கன்னா, திருவள்ளுவர் சிலைய சுத்தி கயிறு மாரி கட்டியிருக்காங்க. அத தாண்டி யாரும் உள்ள போக்கூடாது. ஆனா நம்ம ஆளுங்கள பத்தி தான் தெரியுமே, எல்லாரும் உள்ள போயிட்டு திருவள்ளுவர் சிலையெல்லாம் தொட்டுட்டு ஃபோட்டோ எடுத்துட்டு இருந்தாங்க. மேல இருந்து பார்க்க வியூ இப்படி தான் இருந்துச்சு. இங்கேருந்து கன்னியாகுமரி பார்க்கறதுக்கு செமையா இருந்துச்சு வியூ. ஃபுல்லா கடலா இருந்துச்சு. நம்ம கடல் நடுவுல ஒரு திருவள்ளுவர் சிலை பக்கத்துல நின்னுட்டு வியூ வேற லெவல்ல இருந்துச்சு. செம்ம எக்ஸ்பீரியன்ஸ். அவ்வளோதான். ஸோ நம்ம கிளம்பலான்னு சொல்லி எல்லாரும் கீழ வந்துட்டோம். அகைன் நம்ம போகும்போதும் கிளாஸ் பிரிட்ஜ் மேல தான் நடந்து போயிட்டுருந்தோம். ஸோ மேலேருந்து பார்க்குறதுக்கு சூப்பரா இருந்துச்சு. உங்களுக்கு கீழ கடலு, அப்புறம் அந்த பாறைகள் எல்லாமே மேலேருந்து பார்க்குறதுக்கு சூப்பரா இருந்துச்சு வியூ. கிளம்புறதுக்குமே நம்மளுக்கு இந்த மாரி லைன்ல நிக்கிற மாரி இருந்துச்சு. இங்கேயுமே பெரிய லைன் இருந்துச்சு. போட்டுக்கு வெயிட் பண்ணிட்டு இருந்தோம். ஸோ இங்கே ஸ்பெஷல் டிக்கெட்டு, நார்மல் டிக்கெட்லாம் கிடையாது. எல்லாருக்குமே சேம் லைன் தான். ஸோ அவங்க ரொம்ப நேரமா வெயிட் பண்ணி போட் வந்துருச்சு. ஸோ இவங்க வந்து ஒரு போட் கிளம்பி போயிட்டுருக்குது. நெக்ஸ்ட் போட் வந்துட்டுருக்குது நம்மள போட் பண்றதுக்கு. ஸோ பிரைஸ பொறுத்தவரைக்கும் பார்த்தீங்கன்னா, உள்ள வரக்கு உங்களுக்கு நார்மல் போட் டிக்கெட்டு ₹100. அது வந்த பிறகு நம்ம இங்க விவேகானந்தர் பாறையில உங்களுக்கு என்ட்ரி டிக்கெட் வந்து ₹30 சார்ஜ் பண்றாங்க.
ஸோ மொத்தமாக உங்களுக்கு ₹130 தான். ₹130 நீங்கள் கம்ப்ளீட்டாக உள்ள சுற்றி பார்த்துட்டு வந்துடலாம். உண்மையாகவே ஒர்த்து தான். வேறு லெவல் எக்ஸ்பீரியன்ஸாக இருந்துச்சு. திருக்குறளை பொறுத்த வரைக்கும் தமிழ், இங்கிலீஷ்னு சொல்லிட்டு 2 லாங்குவேஜுமே உள்ளே எழுதியிருந்தாங்க. ஏன்னா நம்ம தமிழர்கள் மட்டும் இல்லாமல் இந்தியாவில் உள்ள மற்ற பிளேஸ்லேருந்தும் நிறைய பேர் வர்றாங்க. ஹிந்தி, தெலுங்கு, கன்னடான்னு எல்லாருமே வராங்க. அதனால் 2 லாங்குவேஜும் எழுதியிருந்தாங்க. ஸோ நம்ம போட் வந்துருச்சு. ஸோ அங்கேருந்து ஒரு கயிறு கொடுக்குறாங்க. அந்த கயிறு அங்கே கரையில் போட்டு இவங்க ஸ்டாப் பண்ணி வைக்கிறாங்க போட்டை. ஸோ முதல்ல ஆல்ரெடி வந்தவங்க எல்லாருமே இறங்கிருவாங்க. அதுக்கப்புறம் தான் நம்ம போயிட்டு ஏறுற மாதிரி இருக்கும். போட்டில் ஏறும்போது தான் எல்லாருமே அடிச்சு பிடிச்சி ஓடி போய் ஏறுறாங்க. உங்களுக்கு விவேகானந்தர் ராக்லேயே ரெஸ்ட் ரூம் வச்சுருக்காங்க. லேடீஸ் அண்ட் ஜென்ட்ஸ் 2 பேருக்குமே தனித்தனியாக ரெஸ்ட் ரூம் வச்சுருக்காங்க. ஸோ நீங்கள் அதையுமே யூஸ் பண்ணிக்கலாம். ஸோ டைமிங்கை பொறுத்த வரைக்கும் உங்களுக்கு இவ்வளோ டைம் இருக்கணும்லாம் கிடையாது. ஸோ மார்னிங் நீங்கள் ஃபஸ்ட் போட் வந்துட்டு ஈவினிங் லாஸ்ட் போட்டில் நீங்கள் போய்க்கலாம். ஸோ நீங்கள் அந்த அளவுக்கு இங்கே டைம் ஸ்பெண்ட் பண்ணிக்கலாம். ஆனால் உங்களுக்கு சாப்பாடு அந்த மாதிரி உள்ள எதுவுமே இருக்காது. நம்ம தான் கொண்டு போகிற மாதிரி இருக்கும். ஸோ இங்கேருந்து பார்க்க வியூ இப்படி தான் இருக்குது. உண்மையாகவே சூப்பராக கட்டியிருக்காங்க. கிளாஸ் பிரிட்ஜுமே நல்லா தான் இருக்குது. ஸோ அவ்வளோதான், நாங்கள் கிளம்பிட்டோம். தேங்க்ஸ் கைஸ். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.